friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான எக் புர்ஜி, எக் பொடிமாஸ். ஒரு அருமையான சைட் டிஷ். ரைஸோட சாப்பிடவும் நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, பிரெட்டோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ். நம்மளுக்கு குயிக்காக எதாவது சமைக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த எக் புர்ஜி நல்ல ஆப்ஷனுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது ரொம்ப அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பர்டிகுலர்லி சப்பாத்தியோட இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ப்ரெட்டு தோசைக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல சாதத்தோடவும் கலந்து சாப்பிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டி சைட் டிஷ் எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே எக் புர்ஜி செய்ய தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 6 முட்டை, அதுக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபெனல் சீட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்தது கருவேப்பிலை, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்படியே கிள்ளி போட்டு விட்டுடலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ அடுத்தது 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் இந்த ஆயிலில் சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்ல ரா ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி மசிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாகி மசியறதுக்கு நம்ம உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறேன். கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுறலாம். 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விடணும். அதாவது அந்த பச்சை வாசனை போய் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வாசனை வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா பொடியெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. இங்கே 6 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 6 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இது உடச்சி ஊற்றின உடனே நம்ம கலந்து விட வேண்டாம். ஒரு 1-1.5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பொறுமையாக கலந்து விடுவோம். அப்படி கலந்து விடும்போது தான் அந்த எக் பொடிமாஸ், எக் புர்ஜியில் அந்த எக்கோட பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பொடியாக போயிடும். அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுவோம். எக் பொடிமாஸ் நல்லா கலந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அதாவது ரொம்ப ட்ரை ஆகலை, ஒரு செமி ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜோடவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி, பூரி, ப்ரெட்டு, தோசையோடலாம் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நல்ல கமகமன்னு வாசனையோட ரெடியான எக் புர்ஜி மேலே
கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி விட்டு கலந்துட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான எக் புர்ஜி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு குயிக்காக ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும், அது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த எக் புர்ஜி நல்ல ஆப்ஷனுங்க. அதுவும் சுட சுட சப்பாத்திக்கு இந்த எக் புர்ஜி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். பூரி தோசை கூடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்தோடவும் கலந்து சாப்பிடலாம், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் இங்கே நல்ல சூடாக சப்பாத்தியோட பரிமாறுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சும்மா வெறும் ப்ரெட்டோடவே இந்த எக் புர்ஜியை வச்சு சாப்பிட்லாம். ஒரு லேசி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் எக் புர்ஜியும் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் ஈஸி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.